Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ நேற்று நிஃப்டியில் எந்தெந்த லெவல்ஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவல் கொடுத்துருந்தோம், அதாவது 22,915. ஸோ இது எதனால் கொடுத்துருந்தோன்னா, ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் இங்கே பிரேக் ஆகிருக்கு. அதனால் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனால் கூட இது நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணி ஃபர்தராக மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் 30 மினிட்ஸில் வச்சு பார்க்குறப்போ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், தெரியுது இல்லையா? ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஹெட்டுக்கும் அந்த நெக்லைனுக்கும் வச்ச டார்கெட்டு. ஸோ இதை வச்சுட்டு மார்க்கெட் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், சரியா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் இதில் வந்துடும், இந்த சப்போர்ட்டை நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதாவது இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி மேலே போக பார்த்துச்சு. தென் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் ட்ராவல் ஆகிடுச்சு. தென் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஹை தென் லோ தென் லோவர் ஹை தென் லோவர் லோ, இந்த ஃபார்மேஷன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி ஒரு வியூ தெரியுது இல்லையா? சரி, 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கலாம். இப்போது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு டைம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்போது இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க, 22,650. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போது 22,580 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது 22,650, அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 22,580. சரி, இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துச்சு. ஸோ அப்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ அந்த ரேஞ்சை இதால் தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணி மேலே போக முடியல. ஸோ இதுக்கு மேலே, அதாவது இந்த ஓப்பனிங்க்கு மேலே, இன்னையோட ஓப்பனிங்க்கு மேலே இதால் க்ளோசிங்கிறது வைக்க முடியல. அப்போது இந்த ரேஞ்ச் 22,790 இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த பாயிண்ட் 22,865, சரியா? இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க, 860. ஸோ இதுக்கான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ், சரியா? ஸோ நமக்கு 2 சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, அதே போல் 2 ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம வீக்லி சிபிஆர் இதில் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணுறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது நேராக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிபிஆரோட சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட இருக்குது, ஓகேவா? அதே போல் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் கீழே ஓரளவு க்ளோசிங்கிறது வச்சிடுச்சு, சரியா? அப்போது இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது, சரியா? அதை கொஞ்சம் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தால் கூட நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வீக்லி சிபிஆரோட S1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 22,560 கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ட்ராப் பண்ண சப்போர்ட்டுங்கிறது 580, சரியா? அப்போது இந்த ரேஞ்சை ஒரு ரேஞ்ச் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதாவது ஒரு சேனல் மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 22,565லேருந்து 580 இந்த ரேஞ்ச் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் நல்ல ஃபால் ஆனிச்சு அப்படின்னா, சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். நேற்று வீடியோவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 48,990 சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ப்ரைஸ் பிரேக் ஆகிடுச்சு, சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவுமே அந்த சப்போர்ட்டுங்கிறது இந்த ப்ரைஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அது போல தான் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணிச்சு. ஸோ இது நமக்கு இனிமேல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் இது பிரேக் ஆனிச்சுன்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 48,650. ஸோ இந்த ரேஞ்சை மெஷர் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு டைமும் இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துச்சு.
ஆனால் அதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த லெவலை வந்து மார்க்கெட்டால் தாண்ட முடியல சரியா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48,714லேருந்து 48,763 சரியா, இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி இதால் மேலே போக முடியல. அதனால் இது வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரி, நாளைக்கான மார்க்கெட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, அதுக்கு கீழே எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இதுக்கு கீழே பாருங்களேன், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு மேலே போக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா பிரேக் வச்சிருச்சு சரியா. அப்போ இந்த லைனை பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆனிச்சு. ஒவ்வொரு டைம் சப்போர்ட்டாக இந்த ரேஞ்ச் ஆக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பிரேக் வச்சிருச்சு இல்லையா. பிரேக் வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரி, இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக இந்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் போக ட்ரை பண்ணும் சரியா. ஸோ அப்போ இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுது, அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 48,575. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் போகும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆனிச்சோ அதுதான் 48,575. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் 48,714லேருந்து 763. சரி, இதுக்கான சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க, 48,250. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சை மட்டும் வச்சு சொல்லலை, இதுக்கு முன்னாடி பாருங்கள் இதே லெவல் அப்படிங்கிறது வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. அப்போது ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் எது சொல்லலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது 48,000. தென் இன்னொன்று என்னென்னா சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 48,000 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சு சரியா. ஏன்னா இது வந்து ஒரு ரவுண்டட் வேல்யூவாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு. சப்போஸ் 48,250 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 48,000 கிட்ட இந்த ரேஞ்சு கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கிளியரா. ஸோ அப்போது இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 48,250 அண்ட் 48,000. மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 48,575, தென் 48,714லேருந்து 763 சரியா. ஸோ இந்த லெவல் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆர் அதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் வந்து சிபிஆருக்குள்ளே வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு சரியா. இன்கேஸ் இது வந்து திரும்ப பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணோம் இல்லையா, நமக்கான சப்போர்ட் 1 இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட ப்ராப்பராக பிளாட் ஆகிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே S1 அப்படிங்கிறது வீக்லி சிபிஆரோட S1ங்கிறது வந்து 47,917 920 கிட்ட இருக்குது. நம்ம 48,000 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக வந்து பிளாட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து கூட நீங்கள் ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம் சரியா. அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, மார்க்கெட் இப்போதைக்கு சிபிஆருக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணால் அடுத்தது பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு வரும். அதையும் பிரேக் பண்ணால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் வேல்யூவான 48,000 கிட்ட வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது கிளியரா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.